हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு முறை மகா பெரிவா பண்டரிபுரத்தில் சாதுர்மாசிய விரதத்தில் இருக்கா. அப்போ அவருடைய ரொம்ப ஒரு பக்தர், அவர் பேர் வெங்கடரமணி. அவரும் அவரோட துணைவியாரும் பெரிவாளை பண்டரிபுரத்துக்கே போய் நம்ம இந்த சாதுர்மாசிய விரதத்தில் நம்மளும் கலந்துட்டு என்னெல்லாம் பண்ணுறான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு 2 பேரும் போகிறா. அங்கே சந்திரபாகா நதிக்கரையில் பெரிவா ஸ்நானம் பண்ணிட்டு வரா. அப்போ தான் இவாளை பார்த்தோன்னா உட்காருங்கன்னு சொல்கிறா. அங்கே சில பண்டிதர்கள்லாம் வந்திருக்கா. அங்கே பெரிவா அவளோட ஒரு டிஸ்கஷன் நடக்கிறது. அது என்னன்னா, விஷ்ணுபுரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து நாராயண சுவாமின்னு ஒருத்தர், ஒரு பெரிய வேத வித்வத். அவ சான்ஸ்கிரிட்லேயே எப்படி இந்த சாதுர்மாசிய விரதத்தை ஆரம்பிக்கணும், எந்த தொடக்கம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக எழுதி இவருக்கு ஒரு கடிதம் போட்டிருக்கா பெரிவாளுக்கு. அதை பற்றி பெரிவா இந்த பண்டிதர்கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணி அவளோட கருத்துக்களை கேட்டு, அந்த பத்திரிக்கை பின்னாடியே அவள் எழுதி கொடுத்த அந்த லெட்டர் பின்னாடியே இவாளோட கருத்துக்களையும் எழுதி அதை இங்கே இந்த வெங்கட்ரமணின்னு அந்த பக்தர் வந்திருக்கா இல்லையா, அவர்கிட்ட சொல்கிறார், நீ இந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய், நான் அதில் எழுதியிருக்கு பின்னாடி, அதை எடுத்துகிட்டு போய் நீ விஷ்ணுபுரத்தில் இந்த நாராயண சுவாமி சார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு அப்படிங்கிற. போகிற வழியில் உன்னோட ஒய்ஃபை சென்னையில் இறக்கி விட்டு போ அப்படிங்கிற. இவாளுக்கு மனசில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, பெரிவாளை நம்ம சாதுர்மாசிய விரதத்தில் கலந்துக்கணும்னு வந்திருக்கோம், ஆனால் நம்மளுக்கு பெரிவா இதை பண்ண சொல்கிறா, இதுவும் ஒரு அனுகிரகம்தான் மனசை தேத்திண்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. பொட்டியில் அவள் துணிமணி, அந்த லெட்டர், பைசா எல்லாத்தையும் வச்சுட்டு கிளம்புறா. அப்போ ட்ரெயினுக்கு ரிசர்வேஷனுக்கு போட்டுவிட்றா. அதுக்கப்புறம் அவளுக்கு திடீர்னு தோன்றது, பண்டரிபுரம் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அன்னைக்கு ஆஷாட ஏகாதசி, அப்போ ரொம்ப விசேஷமான நாள், ருக்குமாயி விட்டலை போய் தரிசிக்காமல் நம்ம போகக்கூடாது, வந்ததுக்கு போயிட்டு போகலாம், கோவில் தானே அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. போனால் எக்கச்சக்க கூட்டம். இவாளுக்கு எப்படிடா இந்த தரிசனம் எப்படி நம்ம பண்ணுறது, இத்தனை கூட்டத்தில் போனால் நம்ம ஊருக்கு கிளம்ப முடியாது, அதுவும் இந்த மாதம் 16க்குள்ளே நம்ம இந்த செய்தியை கொண்டு பெரியவாள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற அவருக்கு ஒரு வரிஸ் வருது. அப்போ ஒரு போலீஸ் கிட்ட கேட்குறா, எப்படி இதுக்கு சீக்கிரமாக போகிறதுக்கு வழி சொல்லுங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஒரு டிஎஸ்பி இருக்கார், அவர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கின்னு தான் நீங்கள் வந்தால் தான் பார்க்க முடியும்னு. அந்த அதுக்குள்ளே பொட்டி எங்கேயான்னு வைக்கணும். ஸோ பொட்டியை ஒரு பூக்கடைக்காரன்கிட்ட நீ பத்திரமா வச்சுக்கோப்பா, அவன் யாருன்னே தெரியாது, பட் இருந்தாலும் அவன் வச்சுக்கிறேன்னு சொல்கிறான். வச்சுட்டு வா போகிறா.
போனால் அந்த டிஎஸ்பியும் அவர் ஏதோ சாப்பிட போயிட்டாருன்னு அவர் இருக்கையில் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு அந்த கோவிலை சுற்றி வரும்போது ஒரு சின்ன பையன் அவன் ஓடி வந்துட்டு ஹிந்தியில் பேசுகிறான் அவள்கிட்ட. நீங்கள் வந்து இதுதானே பார்க்கணும், சுவாமிஜியை நீங்கள் வந்து தரிசனம் பண்ணமா, வாங்கோ அழிச்சுன்னு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அழிச்சுன்னு போய் ஒரு கதவு இடுக்கு வழியாக வந்து அவன் காமிக்கிறான். அதில் பார்த்தா அந்த விட்டலும் ருக்குமாயி தரிசனம் அவளுக்கு கிடைக்கிறது. ஐயோ ரொம்ப பிரமாதமாக இருக்கேன்னு இப்படி திரும்புறா, அந்த பையனை காணும். அதுக்கப்புறம் நடந்து வந்துட்டு ஐயோ நம்ம பொட்டியை ஒரு இடத்துல வச்சுருக்கோம், அது பத்திரமா இருக்கோம், உள்ள பைசா இருக்குது, இந்த லெட்டர் இருக்குது, யார்கிட்டயோ கொடுத்துட்டு வந்திருக்கோமேன்னு வந்துட்டே இருக்கா. எதிர்த்த மாதிரி ஒரு மகாராஷ்டிரா பிராமின், அவர் நல்ல தோத்தி பூனெல்லாம் போட்டுட்டு ரொம்ப தேஜஸாக சந்தனம்லாம் இட்டுட்டு வர்றார். வந்துட்டு உங்கள் பொட்டிலாம் பத்திரமா இருக்குது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற. யார் இவர்? நம்மளுக்கு தெரிஞ்சவரே இல்லை, இவருக்கு எப்படி நம்ம பொட்டி வச்சு தெரியும்? திரும்புகிறா, அந்த இவரையும் காணும், மாயமாக மறைஞ்சிடுறார். இவன் அப்புறம் அங்கே வரா, வந்து பொட்டியெல்லாம் எடுத்துக்கிறா. அப்புறம் அந்த ஸ்டேஷனுக்கு போகிறா. ஸ்டேஷனுக்கு கரெக்டாக இவாளோட ரிசர்வேஷனுக்கு முன்னாடி இருந்தவாளுக்கு மாத்திரம் ரிசர்வேஷன் கிடச்சிருத்து, இவாளுக்கு அன்ரிசர்வ்டில் தான் கிடச்சிது. அதில் கஷ்டப்பட்டுட்டு போகிறா. அப்போ தான் நினச்சிக்கிறா, நம்ம பெரியவா சொன்ன உடனே நம்ம கிளம்பியிருக்கணுமோ என்னமோ, இந்த அன்ரிசர்வ்டில் பாரு நம்ம கஷ்டப்படுற மாதிரி கிடச்சிருத்து. இருந்தாலும் அந்த பையன் சடனாக வந்து நம்மளை போய் தரிசனம் காமிச்சா. அப்புறம் அந்த பெரியவர் வந்துட்டு நீங்கள் உங்கள் சாமான்லாம் பத்திரமா இருக்குன்னு சொல்கிறா. இதெல்லாம் வந்தது சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரனே தான், பெரியவாளாக தான் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு அவள் வந்து நினச்சி பார்க்குறா. எந்த விஷயமா இருந்தாலும் பெரியவா பக்தர்களை விட்டே கொடுக்கறது இல்லை, ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவளை வழி நடத்தின்னு போவா. அதுதான் நிஜம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு சிவராமன் அவர்கள். இவா வந்து நிறைய மகா பெரிவாளுடனும் சிவன் சாருடனும் நிறைய அனுபவங்கள் வச்சிருக்கா. நம்மிடையே அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கா. அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்போம். நமஸ்காரம். நமஸ்காரம். சொல்லுங்க மாமா, உங்களோட அனுபவங்கள் நீங்க ஆரம்பிச்சு மகா பெரிவாள்லேருந்து நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பெரிவாளையோ புது பெரிவாளையோ பால பெரிவாளையோ பார்த்ததே கிடையாது. ஒரு 10th 11th படிக்கிற வரைக்கும். ஆனால் பார்க்காம என்னமோ ஒரு ஈர்ப்பு. சரி, பெரியவா தான் எல்லாம், பெரியவா தான் எல்லாம், பெரியவா தான் எல்லாம். அது ஏன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு தரிசனத்துக்காக போயிருந்தோம். போயிருக்கும்போது இந்த ஃபீலிங்கை வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, என்னமோ பண்ணிது. ஸோ அப்போ அடிக்கடி போக ஆரம்பித்தேன். எப்போ பார்த்தாலும் புது பெரியவா கூட கேம்புக்கெல்லாம் போயிடுவேன். அவள் கூட அப்போல்லாம் வந்து சைக்கிள் ரிக்ஷா, புது பெரியவா ஒரு உட்காந்துப்பா, நான் ஒரு பக்கம் பிடிச்சிப்பேன். இதே சங்கரா சேனலில் சிஇஓ இருந்தார் சுரேஷ்குமார்னு, அவர் இன்னொரு பக்கம் பிடிச்சிப்பார். நாங்கள்லாம் பிடிச்சிட்டு இழுத்துன்னு ஓடின்னு போவோம். அது ஒரு தனி அனுபவம். பெரியவா நிறையா பேசியிருக்கா. அதுக்கப்புறமா புது பெரியவா யாத்திரைக்கு கிளம்பிட்டா. நான் அப்புறமா ரெகுலராக மகா பெரிவாளை தரிசனம் பண்ண போயிட்டு இருந்தேன். ஒரு சனிக்கிழமையும் ஓடி போயிடுவேன். போயிட்டு தேனம்பாக்கத்தில் இருந்தால் பெரியவா, அங்கே படுத்துப்பேன். மறுநாள் காலம்பரை எழுந்து வருவேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு எவ்ரி வீக் ஓடி போயிடுவேன். அப்போ ஏற்பட்ட அனுபவங்கள் தான் ஒரு மறக்க முடியாத சில விஷயங்கள், வாழ்க்கையில் ஒரு பிரதிபலிப்பு இல்லைன்னா பாதிப்புன்னு கூட சொல்லலாம். இம்ப்ரெஷன்ஸ். ஒரு தடவை பெரியவா உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தா தேனாம்பாக்கத்தில். ராத்திரி ஒரு 11-12 மணி இருக்கும், யாரும் இல்லை, நான் வண்டி படுத்துட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு பஜனை பண்ணுற சத்தம் கேட்டுது. நான் பார்த்தேன், படுத்துட்டேன்னா தூங்கலாம் முடியாது, ஏன்னா கொசுலாம் கிடைக்கும். அப்படி பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே குழந்தைகள்லாம் பஜனை பண்ணிட்டு வந்தேன். எல்லாம் ஒரு டிராயர் போட்டுருக்கு. சில குழந்தைகள் வந்து ஒரு துண்டை கட்டின்னு இருக்கு, சிலது கோமணத்தை கட்டின்னு இருக்கு. எல்லாம் கிராமத்துலேருந்து வந்த குழந்தைகள் நல்லா தெரியுது. ஒரு வயசான தாத்தா கையில் ஒரு லாந்தர் லைட்டை வச்சுட்டு அவர் வந்துட்டு இருக்கார். நான் அப்படி பார்த்துட்டு இருக்கேன். பெரியவா உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கா. பெரியவா தூங்கலை, பெரியவா உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கா. வேற யாருமே கிடையாது. இந்த குழந்தைகள் அப்படி பெரியவாள் அப்படி கிராஸ் பண்ணி போகிறது. பெரியவா உள்ளுக்குள்ள இருக்கா. சரி, பெரியவாளை கிராஸ் பண்ணும்போது அந்த குழந்தைகள் கோவிந்தா கோவிந்தா அப்படின்ட்டு அதே பெரியவா 2 கையையும் தூக்கி அப்படியே நமஸ்காரம் பண்ணுறேன். ஷாக்.
வெறும் பாமர குழந்தைகள், கிராமத்து குழந்தைகள், ஒன்றும் பெருசா வேத மந்திரம்லாம் ஒன்றும் சொல்லலை. இந்த குழந்தைகள் இந்த கோவிந்தாங்கிற அந்த நாமாவை அப்படி கத்தின்னு இருக்கும் பொழுது பெரியவாளுடைய ரியாக்ஷன் என்ன? கையத்துக்கு இப்படி காமிக்கல, கையை அப்படி கும்பிட்டு அப்படியே ஒரு நமஸ்காரம் பண்ணா. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிருக்கு. ஒரு பரம்பொருள் நம்ம எப்படி வாழணுங்கிறதுக்காக தன்னை எந்த அளவுக்கு இறக்கிண்டு வந்து ஒரு கிராமத்து குழந்தைகள் போடுற அந்த கோவிந்த நாமத்துக்கு எவ்வளோ முக்கியம் தரணும் அப்படிங்கிறத அழகாக அன்றைக்கி காமிச்சா. அப்படியே மனசில் பதிஞ்ச விஷயம். ஏன்னா வாரம் கரிகாத்தூள் கொண்டு வந்து போட சொன்னான். நான் ஒரு 10 வீடுகளுக்கு போய் தெரிஞ்சவன் நான், என்ன புதுசாக இருக்கிறவாள், தெரிஞ்ச வீடு அவளுக்கு போவேன், போயிட்டு கரிகாத்தூள் கொடுங்கன்னு கேட்பேன். அவள் வந்து ஒரு 2-3 நாள் கரிகாத்தூள் எடுத்து வச்சுருப்பாள். அதை எடுத்துட்டு நேராக சனிக்கிழமை அன்றைக்கி சேனம்பாக்கம் போயிடுவேன். பெரியவா என்னை பார்த்த உடனே நான் வேணும்னே போய் கடைசியில் நிற்பேன். ஒரு அதுதான் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அது என்ன பதில், எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து அது வெறும் காலேஜ் படிச்சுட்டு இருந்த பையன். இந்த கரிகாத்தூள்ங்கிறது அழுகி போன 2 கரிகாத்தூள் யாரோ 10 பேரத்தில் கொடுத்தது. நான் ஒன்று வைரம் வைடூரியத்தை எடுத்துன்னு வரல. அதை வச்சு இப்படி ஓரமாக நிற்கிறேன், வேணும்னே ஓரமாக நிற்பேன். பெரியவாங்க அதை உள்ளுக்குள்ளேருந்து பார்த்துட்டு அப்படின்பா. நான் சமிதாதானம் பண்ணி கருப்பு போட்டு வச்சுட்டு இருப்பேன். அதை இப்படி பண்ணி இப்படி கூப்பிடுவா. உடனே எல்லாரும் நகர்ந்துப்பா. அப்படி பெரிய ராஜா மாதிரி இந்த அழுகி போன கரிகாத்தோலை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய பெருமிதம். ஏன்னா பெரியவா கூட்டிருக்காள நம்மளை ரெகக்னைஸ் பண்ணி. ஒரு தடவை என்ன இந்த 2 மாட்டினுடைய கொம்பு மாதிரி காமிச்சு வா அப்படின்பா. என்னை எப்போதுமே தாடி பேரன்னு கூப்பிடுவா. என்ன அம்மாவுடைய தாத்தா, அம்மாவனுடைய அம்மாவோட அப்பா, அவர் வந்து தீப்புதுப்பாளையன்னு ஒரு கிராமத்துல இருந்தார். தாடி தாத்தான்னு பேரு. எப்படி கனெக்ஷன்லாம் எனக்கு தெரியாது. அதை பார்த்தோன்னே தாடி பேரனவா அப்படின்னு கூப்பிடுவா. ஸோ நமக்கு எப்படின்னா பெரியவா கூப்பிடணும், அதுக்கப்புறமா தான் நம்ம அங்கே போகணும். நம்மளுடைய இந்த வயசுனுடைய அடலசன்ட் வயசுனுடைய ஈகோவை கூட அந்த பரம்பொருள் அப்படியே தட்டி கொடுத்து அப்படியே அழிச்சுன்னு வந்துடும். இப்பெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா அது எதுக்கு அந்த அது பசுமாட்டுக்கு போறதுக்கு. சரி சரி. அந்த கரிகாத்தோலை நான் அப்படியே கொண்டு வந்து பசுமாட்டுக்கு போட்டு போயிடுவேன். ஒரு தடவை என்ன பண்ணிட்டா, உள்ளுக்குள்ள வந்துட்டான். இந்த கிணறு ஒன்று இருக்கும், கிணத்துக்கு பின்னாடி பெரியவா உட்காந்துட்டு இருப்பா. அது உள்ளுக்குள்ள போனோம். உடனே கொட்டுன்னா எனக்கு பக்குங்கிறது, எங்கேயாவது வெங்காயத்தோலி வந்துட போறதுன்னு எனக்கு பயம். சரின்னு அதை கொட்டினேன். பெரியவா கையால அதை அப்படியே கலரி போய் அந்த மாடை அழிச்சுட்டு வா அப்படின்னா. அப்புறம் நான் போனோடனே வேண்டாம், அது மட்டும் கண்ணுக்குட்டி அழிச்சுட்டு வா அப்படின்னா. கண்ணுக்குட்டி அழிச்சுன்னு வந்தோடனே அதை சாப்பிட விட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ சொன்னான், இவா அதில் ஒரு கீரை கட்டு இருந்தது, நீ பாவம் வரையேங்கிறதுக்காக அவ என்ன பண்ணியிருக்கா, கரிகாத்தோல் இல்லைங்கிறதுனால கீரைக்கட்டை வாங்கி வச்சுட்டா உனக்காக அப்படின்னா. இது மாதிரி ஒரு விஷயத்துலையும் நம்மளை அறியாம நம்மளை வந்து செதுக்கின்னு இருந்தா பெரியவா அப்படிங்கிறது இப்போ ஓரளவுக்கு உணர்றோம். அவ்வளோதான், இப்போ ஓரளவுக்கு உணர்றோம். நானும் என் ஒய்ஃபும் போய் நிற்கிறோம். நான் என் ஒய்ஃப், பெரியவா அங்கே படுத்துட்டு இருக்கா. பெரியவாவில் ஃபுல்லாக கவர் பண்ணி உடம்புல ஒன்றுமே தெரில, மூஞ்சி மட்டும்தான் தெரியுறது. அப்போ பாலு மாமா இருந்தார். பாலு மாமாக்கு தெரியும், நான் அடிக்கடி வந்ததுனால தாடி பேரன் வந்திருக்கான் அப்படின்ப்பா. நமஸ்காரம் பண்ணாத, பெரியவா படுத்துட்டு இருக்கா, பாவனையா பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா பெரியவா படம் அசைவே இல்லை, அப்படியே இருக்கா, மூஞ்சி மட்டும்தான் தெரியும், அப்படியே ஒண்ணுமே இல்லை. வந்தேன் சொல்லிட்டு பாலு மாமா அப்படி வெளியில கிளம்புறா ரூமை விட்டு. தப்புன்னு பெரியவா எழுந்து இப்படியே நம்ம மேலே எழுந்து கீழே வரைக்கும் இப்படி பார்த்தா. பார்த்து விட்டு இப்படி இருந்த கடக்குன்னு கையை உருவினா, கையை இப்படி எடுத்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணா. மறுபடியும் எடுத்தா, மறுபடியும் கையை அப்படி உள்ளுக்குள்ள விட்டுண்டா, மறுபடியும் படுத்துட்டா. பாலு மாமா உள்ளுக்குள்ள. ஸோ பெரியவா கடைசி 2-3 வருஷம் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே படுத்த படுக்கையாக இருந்தா. பெரியவாளுக்கு ஒன்றும் தெரியாது, இது பண்ணுறது எல்லாம் வெளியில் போட்ட வேஷம். சில பேருக்கு குறிப்பாக காமிச்சிருக்கா. கோழைகால் சுவாமிகள் என்ற ஒரு தடவை சொன்னேன். கோழைகால் சுவாமிகள்ங்கிறவர் மேட்டூர் சுவாமிகள், கோழைகால் சுவாமிகள் 2 பேருக்கு பெரியவா தான் திருப்பாதத்தை எடுத்து அவளுடைய சிரசில் வச்சு அவளுக்கு காவி வஸ்திரம் கொடுத்து சன்னியாசியாக ஆக்கியிருக்கா. வெளி உலகத்துக்கு தனக்கு வயசாகிடுத்து, எனக்கு ஒரு கண்ணு தெரியாது அப்படிலாம் இருந்த பெரியவா. ஆனால்
கண்ணன் மாமான்னு பெரியவாள்கிட்ட ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லுவார், எவ்வளோ அடிபட்டாலும் புரியாதுடா, என்ன மாமா ஆச்சு, பெரியவாள ஒரு கண்ணு தெரியாது, ஒரு கண்ணு தெரியும், தெரிஞ்ச கண்ணை மூடிண்டு தெரியாத கண் வழியா ஏன்பா அங்கே என்னமோ இருக்கே, அதில் அந்த த்ரெட்டு சரியா திருகலை, அந்த இதில் பாரு அப்படின்னாலாம். இல்லை சரியா தான் இருக்கு அப்படின்னாராம் மாமா. ஓ எனக்கு தான் கண்ணு தெரியாது இல்லை அப்படின்னாலாம். பார்த்தாங்கன்னா த்ரெட்டு சரியாச்சு, திருகலை. பெரியவா வந்து மூடின்னு இருந்த கண்ணு வந்து பார்க்குற கண். எந்த கண்ணால் பார்க்கறதுக்கு வெளி உலகம் நினச்சின்னு இருக்கும் அந்த கண்ணை மூடிண்டு அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணியிருக்காரு, என்னடா அது. அப்புறம் தலையில் அடிச்சுட்டார் என்கிட்ட வந்து, சிவராமா எவ்வளோ பட்டாலும் புத்தி வராதுடா, எவ்வளோ பட்டாலும் புத்தி வராது. கண்ணு இல்லாமல் பாப்பா, காது இல்லாமல் கேட்பா, இது பரம்பொருள்றா, புத்தி இல்லடா நமக்கு அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் அந்த க்ளோஸ் சர்க்கிளில் இருந்து 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 பெரிய அனுபவங்கள். அதில் என்ன ரொம்ப அனுகிரகம் பெரியவா பண்ணது என்னன்னா, என்னுடைய தம்பி அவன் துபாயில் எங்கேயோ வேலை பண்ணிட்டு இருந்தான், மஸ்கட்டில் எங்கேயோ. அவன் ஒரு காரையும் ஒரு கேமராவையும் கொடுத்தான், ஹேண்டிகேம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை என்னன்னா, நமக்குன்னு ஒரு குரு வருவார். அவர் வந்தார்னா எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சரை மகேந்திரநாத் குப்தா அவர் வந்து தி காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணான்னு ஒரு புக் எழுதியிருக்காரோ, அதுமாதிரி நம்ம குருவை பற்றி நம்ம எழுதணும்டா அப்படின்னு. யார் சங்கர நேத்ராலயம் வந்தாலும் அவள் பெரியவாளை பற்றி பேசினாலும் உடனே ரெக்கார்ட் பண்ணிட்டுருவேன். சரி, இப்படி பண்ணிட்டு இருந்தேன். இந்த கேமரா வந்தோடனே சும்மா அகஸ்மாத்தா யாரோ ஒருத்தர் பெரியவாளை பற்றி பேசினா இருங்கோ அப்படின்ட்டு, நமக்கு அந்த ஃபோட்டோகிராஃபியில் சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் உண்டு. உடனே வீடியோ கேம் வச்சுன்னு எடுத்துகிட்டு இருந்தேன். இதெல்லாம் எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இது எதுக்கடா எடுக்கிற, என்னடா பண்ண போகிற, அதெல்லாம் தெரியாது, எடுக்கிறதோட என் வேலை முடிஞ்சு போயிடுது, அது என்ன பண்ணணுங்கிறது பெரியவா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். கடைசியில் அமெரிக்காவில் ப்ரொஃபஸர் ஸ்ரீதர்னு இருக்கார், கெல்லாக் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில். அவருக்கு வந்து பெரியவாளோட பரம பக்தர், அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் என்ன பண்ணார், என்னப்பா அது இவ்வளோ பெரிய பொக்கிஷமாக இருக்குது, மடத்தோடைய ஹிஸ்ட்ரி, இந்த தேசத்தோட ஹிஸ்ட்ரி எல்லாமே பெரியவா லைஃப்பில் வந்து ஒரு ஒரு டிவோட்டிஸ் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் பொழுது ஒரு 500 வீடியோ. உடனே அவர் வந்து சும்மா இப்படி டப்பாவில் வைக்க கூடாதுப்பா, அது உலகத்துக்கு போனோம்ப்பா அப்படின்னாரு. நான் ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னேன், கமர்ஷியலாக இருக்கக்கூடாது, கான்ட்ரவர்ஷியலாக இருக்கக்கூடாது, என்ன வேணால் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் காப்பி ரைட்ஸ்லாம் கிடையாது அப்படின்னேன். உடனே அவருடைய ஃப்ரெண்டு மகேஷ் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் ஒரு பிளாக் வச்சுருந்தார், எனக்கு பிளாக்னால என்னன்னு தெரியாது, அதில் போடணும்னு சொன்னார். உடனே அவர் தான் ஃபஸ்ட்டு அதை போட ஆரம்பித்தார். அது உலகம் ஃபுல்லாக பயங்கரமாக பரவிடுது. எந்த அளவுக்கு பரவிடுத்து எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா, எனக்கு லைஃப்பில் குறையே கிடையாது. ஆசை உண்டு, இப்போல்லாம் அந்த ஆசைப்படுறது தான் அர்த்தம் இல்லைன்னு தெரிஞ்சு கொடுத்தோம். ஆனால் குறை கிடையாது. ஒரே ஒரு குறை இருந்தது, எனக்கு பாட்டு வரலையே, நல்லா பாடணும். அப்படியே சபாவில் போய் பாடணும்லாம் ஆசை கிடையாது, பாடணும். நான் அப்படியே பாட 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 அப்படியே அந்த ஃபோட்டோவில் இருக்கிற சுவாமி உருகி போயிடணும். இதெல்லாம் சின்ன வயசு பைத்தியக்காரத்தனங்கள்ல அதெல்லாம் ஒன்று. நம்ம அப்புறம் சாருக்கிட்ட, சிவன் சார்கிட்ட வந்தப்புறமா தான் நம்ம எந்த படியில் இருக்கோம், பாபி பாமரன் கூட நம்மெல்லாம் வரல, அதெல்லாம் ஏதோ ஒரு படி இருக்கு அப்படின்னு அப்புறமா புரிஞ்சுட்டோம். இருந்தாலும் அந்த சில புஸ்தகங்களை படிச்சு விட்டோ, சில இதெல்லாம் கேட்டு விட்டோ, உடனே நம்மளும் பிரகலாதன், நம்மளும் துருவன் அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனால் அந்த பாடு, இந்த குரல் இல்லையங்கிற குறைய பெரியவா எப்படி தீர்த்து வச்சான்னா, எனக்கு இந்த குரலை கேட்டு இன்னைக்கு த்ரூஅவுட் தி குளோப் இந்த ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளில் இருக்கிறவா இந்த குரலை கேட்டா சிவராமா மாமா மாதிரி இருக்கே, நீங்களா அப்படின்னு அந்த குரலை வச்சுதான் ஐடென்டிஃபை பண்றா. கண்டிப்பா. ஏன்னா நான் எந்த வீடியோலயும் என் மூஞ்சியை காமிக்க மாட்டேன், பிஹைண்ட் தி கேமரா தான், மேன் பிஹைண்ட் தி கேமரா தான் எனக்கு பேரு. நான் அது ஒரு விரதமா வச்சிருந்தேன். இப்பதான் உங்களால உட்காந்து கேமரா கேட்டாலும் நான் நின்று இருக்கேன். இப்போதைக்கு நிறைய வர ஆரம்பிச்சுடுத்து. அப்புறம் இப்பெல்லாம் வேண்டான்னு சொன்னோம்னா அது ரொம்ப ஃபஸ்ட் பண்ணிட்டு அதுவே ஒரு பெரிய விஷயமாயின்றது. எதையோ பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டாச்சு. அந்த குரலை ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்ன ஐடென்டிஃபை பண்ணக்கூடியவா இன்னைக்கு வந்து இந்த ஒரு சர்க்கிளில் நாட் ஹண்ட்ரட்ஸ் இன் தௌசண்ட்ஸ். அதாவது இந்த குறைய கூட பெரியவா எப்படி பண்ணி லட்சக்கணக்கான வியூவர்ஸ் வர ஆரம்பித்தா, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான வியூவர்ஸ், அதில் வியூவர்ஸில் பார்த்தீங்கன்னா பெரியவா புராணம்னு அதுக்கு ஒரு பேர் வச்சோம். எல்லாம் பெரிய புராணம் சிவனை பற்றி, சிவன் அடியார்களை பற்றி பெரியவா புராணம் அப்படின்னு பேர் வச்சுது. அந்த பேரும் நன்னா அமைஞ்சுது.
எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு மாதம் மாதம் பேச ஆரம்பித்தா. அப்புறம் 15 நாளைக்கு ஒரு தடவை பேச ஆரம்பித்தா. வாரத்துக்கு ஒரு தடவை பேச ஆரம்பித்தா. பை திஸ் டைம் அவ சொல்லிட்டா அவள் ஹஸ்பண்டுக்கிட்ட, பாருப்பா எனக்கு சாப்பாடு வேணா ஒரு வேளை குறைச்சிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என்னால் கிட்ட பேசாமல் இருக்க முடியாது, அதனால் எனக்கு அந்த கார்டு காஸ்ட்லியாக டெய்லி 1 hour பேசுகிற மாதிரியே கார்டை வாங்கி கொடுத்துரும் அப்படிலாம் சொல்லி அப்படியே டெய்லி பேச ஆரம்பிச்சிருந்தா. அந்த பேச்சும்போது ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, பரகால மடம்னா என்ன ஜி அப்படின்னு கேட்டேன். அது சொன்னால் ரொம்ப பிராச்சீனமான மடம் பரகால மடங்கிறது, வைஷ்ணவ சம்பிரதாயம். அதில் இருந்த ஒரு பெரியவர் சங்கர நேத்ராலயாவுக்கு வந்து அந்த சுவாமிகள் ஆப்ரேஷன் பண்ணிட்டார். டாக்டர் பிரேமா பத்மநாபன் தான் ஆப்ரேஷன் பண்ணா. எனக்கு நன்னா தெரியும். ரொம்ப பிராச்சீனமானவர், பேதம் இல்லாதவர், சிவ விஷ்ணு பேதம்லாம் கிடையாது, சிவராத்திரி கொண்டாடுவர், வைஷ்ணவர் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் கேட்குறேல் அப்படின்னு கேட்டேன். அவ்வளோ கொஞ்சம் மரியாதை தான் பேசுவேன், ஏன் கேட்குறேல் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னா, இல்லை அவருக்கு ஒரு ஆசிரமம் இங்கே அமெரிக்காவில் ஆரம்பிச்சிருக்கா. நான் சொன்னேன், அவருக்கு ஆரம்பிக்கிறது இல்லை, இப்போ நேத்திக்கு வந்த குருஜிலேருந்து நேத்திக்கு வந்த இவாள்லேருந்து சாமியார்லேருந்து எல்லாருக்கும் அமெரிக்காவில் இருக்கு. 2500 வருஷம்னு சொல்லக்கூடிய நம்ம காஞ்சி மடத்துக்கு தான் ஒரு பீஸ் ஆஃப் லேண்டு கூட கிடையாது, நமக்கு தான் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. உடனே அவன் சொன்னா, ஏஞ்சி அப்படி சொல்றேன், நம்ம பெரியவாள் கோயில் கட்டலாம் ஜி அப்படின்னா. எப்போதும் வாயில நல்ல வார்த்தை வரணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், மனசு விசாலமாக இருக்கணும்னு சொல்கிறாள் பெரியவாள்லாம். இது ஒரு உதாரணம். அது சொன்ன உடனே தேவதைகள்லாம் அஸ்து அப்படியே நடக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. இல்லைன்னா அந்த க்ஷணத்துலேருந்து என்னுடைய ஒரு செல்லும் பெரியவா கோயில் பற்றி தான், வேற ஒன்றுமே எனக்கு தெரியாது. யாரை பார்த்தாலும் பெரியவா கோயிலை பற்றி பேசுவேன். அமெரிக்காலேருந்து யாராவது வரான்னு கேள்விப்பட்டால் உடனே ஏர்போர்ட்டுக்கு போயிடுவேன் காரத்துக்கிட்ட. அவளை ஐஷன் வந்து அவளுக்கு மெட்ராஸ் எல்லாம் சுற்றிக்காம அவள் எங்கே போனோமோ எல்லாத்தையும் பண்ண அவளுடைய டிரைவர் நான். என்கிட்ட டாக்டர் ப்ரொஃபஸர் அப்படியே சொன்னார், எனக்கு ஒரு நல்ல பிராமண டிரைவர் கிடைச்சாரே அப்படின்பா. சுத்தின்ண்டே இருப்பேன், அவளை ஐஷன் போயிடுவேன், எல்லாம் பண்ணுவேன். என்னன்னா பெரியவாள் கோயில் வருது, உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவருடைய ஹஸ்பண்ட் சூரின்னு பேர். அவரை வந்து நீங்கள் கூட ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க. சூரிகிட்ட பேசினேன். சூரியகிட்ட சொல்லி இது மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணுங்க, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க. சூரிய சொன்னார், எவ்வளோ பேர் வச்சு வேணும் அப்படின்னாரு. 5 பேராவது வச்சு ஃபார்ம் பண்ணுங்க, அதான் டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு. நான் இருக்கேன், என் ஒய்ஃப் இருக்கா, எனக்கு ஒருத்தர் வேதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார், அவரையும் நான் சேர்த்துக்கிறேன், இன்னும் 2 பேர் யாரு ஜி பண்ணுறது அப்படின்னு. எதுக்காக இந்த வார்த்தையை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, அந்த ஃபேமிலி அதுக்கு மேலே கிடையாது. அவளுக்கு காலம்பரம் திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆஃபீஸு. இது சனி ஞாயிறு போனதுன்னா குருவாயூரப்பன் கோயிலுக்கு போகிறது, தரிசனம் பண்ணுறது, அங்கே மோகன் மாமான்னு ஒரு குருக்கள் இருக்கார், அவத்தில் போய் சாப்பிட்றது, திரும்பி வந்துடுறது. வேற யாரையுமே தெரியாது அவளுக்கு. நம்மள மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் 4-5 தெரியாது, 3 பேர் தான் இருக்கா. சரி. அப்புறம் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ரொஃபஸர் அவெல்லாம் பேசி அவெல்லாம் நீங்கள் வந்து சேருங்க அப்படின்னு. இப்போ நியூஜெர்சியில் இருக்கிற கோவிலுக்கு நாங்கள் வந்து என்னையா பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐயோ ஒன்றும் பேசாத, நியூஜெர்சியில் இருக்கிற கோவிலுக்கு சென்னையில் உட்காந்துட்டு நான் அழுதுன்னு இருக்குல்ல, நீ என்ன அமெரிக்காவிலே உட்காந்து பேசுகிற, சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஃபார்ம் பண்ணும். அப்படிப்பட்ட குடும்பத்தை பெரியவா செலக்ட் பண்ணி இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பெரியவாளுக்கு கருங்கல்ல கோவில் கட்டி அதை அன்னைக்கு இப்படிதான் கோவிலை நடத்தணும், ஆச்சாரமா பெரியவா கோவிலை நடத்தணும்னா எவ்வளோ ஆச்சாரமா இருக்கணும் அப்படிங்கிறத உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியா அந்த கோவில் இருக்கு அப்படின்னா இது அனுகிரகம் இல்லாம எப்படி நடக்கும்? கண்டிப்பா மாமா. ஆனா சத்தியம் பாருங்க, அவ மனசனுடைய இந்த தாபம் சுவாமி, அதுதான் சுவாமிகிட்ட ரசிக்கணும். எனக்கு சுவாமிகிட்டலாம் பக்தி எல்லாம் வராது, அது எந்த ஜென்மத்தில் வருதோ வரட்டும், ஆனால் நான் ரசிப்பேன். சிவன் சாரியும் பெரியவாளையும் அப்படி ஒரு ரசிக்கிறோம். யாரோ ஒருத்தர் சிவன் சார் தரிசனத்துக்கு வந்தார். சாதாரணமாக அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வரையிலே எங்கே இருக்கேன், சிஎம் செல்ல இருக்கேன் அப்படின்னார். நான் சொன்னேன், அடாடா உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா பெரியவாளுக்காக நான் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷம், அது எனக்கு பாக்கியம் அப்படின்னார். பண்ணணும், ஆனால் உங்களால் முடியாது அப்படின்னா. ஏன் என்ன சொல்லுங்களேன், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார், நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தானே இருக்கார், சென்ட்ரல் கவர்மெண்ட் விஷயம், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பாருங்க, இந்த பெரியவாளை அமெரிக்காவுக்கு அனுப்பணும், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் மீட்டிங் இப்போ நடக்காதான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அந்த ஸ்தபதி சொன்னாங்கிட்ட அவர் சொன்னார்,
சார் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கொஞ்சம் பிடிங்க சார், ஏதாவது நம்ம புஷ் பண்ணி அமுச்சு விட்டுடலாம் அப்படின்னு. எனக்கு 2 பேர் தெரியும் பண்ண, சொல்லுங்கள் சார், பெரியவாளையும் சாரியும் தான் தெரியும் அப்படின்னு. சார் இப்போ நான் சீரியஸாக பேசுகிறேன் அப்படின்னா, நானும் ஆனஸ்டாக சொல்கிறேன்ப்பா, யாரும் தெரியும் சார் 220வது அப்ளிகேஷனை எடுத்து இன்னைக்கு வான்னு சொல்கிறாங்க சார், நீங்கள் என்ன சார் பண்ணீங்க அப்படின்னா, என்னையா ஆச்சு அப்படின்னு. சார் வர சொல்கிறாங்க உடனே சார் அப்படின்னாங்க. விகிரத்தை எடுத்துன்னு உடனே வர சொல்கிறாங்க. மீட்டிங்கே இல்லைன்னு சொன்னீங்க, ஸ்பெஷல் மீட்டிங்கா சார் இன்னைக்கு. நான் உடனே நாகராஜன் சிரிக்கிறார். என்ன பெரியவா பண்ணி கொடுத்துட்டாளா? நீங்கள் தானே சார் பண்ணல. நான் என்னப்பா பண்ண முடியும்? சிஎம் செல்லேருந்து ஒரு மெசேஜ், இம்மிடியட்டாக நீங்கள் மீட்டிங் போடணும், இந்த விக்கிரத்துக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணணும்னு அனுப்பணும் அப்படின்னு. உடனே ஒரு மீட்டிங், உடனே கையெழுத்து போட்ட உடனே நான் உடனே ஆர்கியாலஜிஸ்ட் டாக்டர் நாகசாமின்னு இருந்தார். அவர் ரொம்ப பெரியவாளோட டிவோட்டி, எனக்கு நன்னா பழக்கம் உண்டு. அவர்கிட்ட போய் மாமா இது மாதிரிலாம் பண்ணுறாளாம், அவன் எவனாவது நோய் ஏதாவது பண்ணிட போகிறான், அதனால் நீங்கள் கொஞ்சம் பேசிக்கிட்டும், இதை நிஜமாவே இது வந்து ஆன்டிக்லாம் கிடையாது, இப்போ நான் தான் சுவாமி மலையிலேருந்து பண்ணி கொண்டு வந்து ஓரிக்கையில் வச்சேன், அதனால் அந்த பில்லெல்லாம் வேணாலும் காமிக்கிறேன், நீங்கள் உனக்கு என்ன பெரியவா வரணும் அது. உடனே ஃபோன் எடுத்தார் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில், அவர்கிட்ட வேலை செஞ்சவா எல்லாரும், அம்மா அது மாதிரி பெரியவாளுக்கு வராலாம், சர்டிஃபிகேட் பண்ணணும், நான் வரேம்மா அப்படின்னு. ஐயா நீங்கள்லாம் வராதிங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். இல்லைம்மா ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் அவள் சர்டிஃபை பண்ண போகிறோமா, சர்டிஃபிகேட்டை கொடுத்துருங்கம்மா அப்படின்னு. போனால் அவள் சர்டிஃபிகேட் எடுத்து பேக்கெட்டில் போட்டு கையில் கொடுத்துட்டான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சார் இதுக்கு 1 வாரம் ஆகும் சார் சர்டிஃபிகேட் வரதுக்கு, கையில் கொடுத்துட்டாங்க சார்ன்னு. உடனே அங்கேருந்து அப்படியே நேராக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அங்கே கொண்டு போனோம். அங்கே ஒருத்தர் பெரியவாளோட டிவோட்டியாம். பெரியவா கோவிலுக்கு போகிறாளா, எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னார். எல்லா ஃபார்மாலிட்டியும் அவர் உட்காந்துட்டு 1/2 நாளில் முடிச்சார். நைட்டு ஃப்ளைட்டில் ஏற்றி பெரியவாளை இம்பாசிபிள். ஐ டெல் யூ, இம்பாசிபிள் மேடு பாசிபிள் பிகாஸ் ஆஃப் பெரியவா சார். வேற ஒன்றுமே இல்லை. பெரியவா அமெரிக்காவுக்கு போனால், அமெரிக்காவில் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணால், கும்பாபிஷேகத்தும் போது நான் 5 மாதம் அங்கே இருந்தேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம இந்தியாவில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறது, ட்ரெடிஷ்னலாக எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணோம்னா சில பேர் வருவான். கும்பாபிஷேகத்து அன்னைக்கு அமெரிக்காவில் 400 பேர் மடிசாரில் இருந்தா, ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல ஒரே நாள் கும்பாபிஷேகத்துக்கு 400 பேர் மடிசாரில் இருந்தாங்க. அப்படியே ஃபோட்டோ எடுத்து இது வரைக்கும் சரித்திரத்தில், நம்மளுடைய சமீப சரித்திரத்தில் இதேமாரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் ஒரே அக்கேஷனுக்காக ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் ஒரே நாள் வந்திருக்காங்கிறது கிடையாது. அண்ட் எல்லாரும் வாலண்டியர் பண்ணி சமைச்சுலாம் கொடுத்துருக்காங்க. 3000 பேர் சாப்பிட்ருக்கா. அதான் ஒரு நாளைக்கு சொல்கிறேன். கரெக்ட். 5 நாள் ப்ரோக்ராம், மொத்தத்தில் 10,000 பேர் சாப்பிட்ருக்கா. 10,000 பேருக்கும் டப்பாவில் கட்டி கொடுக்கல, உட்காத்தி வச்சு சாப்பிட்டா. எல்லாரும் இந்தியன்ஸா இதுவா? எல்லாருமே நம்ம ஆட்கள் தான். நம்ம ஆட்கள் எல்லாம் இங்கேருந்து போனவா, எல்லாரும் இங்கேருந்து போனவா. அப்புறம் அங்கேயே பிறந்து வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைகள், அடுத்த ஜெனரேஷன் அவளும் பண்ணிட்டு இருக்கா, பயங்கரமா பண்ணிட்டு இருக்கு. நான் வந்து உண்மையா சொல்றேனே, நான் இது வரைக்கும் தாவணி பார்த்தது அமெரிக்கால தான். இப்பெல்லாம் இங்க தாவணியே நான் பார்க்கல, எல்லாமே செல்வார் ஏதோ போட்டுட்டு இருக்கா. தாவணி போட்டுக்கிற குழந்தைகளை பார்க்கணும்னா அங்க பார்க்கணும். எத்தனை அழகான காஸ்டியூம், ரொம்ப அழகான காஸ்டியூம் மட்டும் இல்ல, அந்த ட்ரெடிஷன் அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கா. அந்த பூமி பூஜை போடும்போது என்னை பேச சொன்னான், நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அதை வந்து பெரியவா இன்னைக்கும் சாரும் சத்தியமாக்கி கொடுத்துருக்கா. விவேகானந்த சுவாமிகள் சிகாகோவில் பேசினார். அதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக ஒரு ஹிந்து ரிசர்ஜன்ஸ் வந்தது விவேகானந்த சுவாமிகள் பேசின அப்புறம். சிகாகோ ஸ்பீச், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு ஆரம்பித்தார். இப்போ பெரியவா வந்திருக்கா, வைதீக ரிசர்ஜன்ஸ், கல்ச்சுரல் ரிசர்ஜன்ஸ் வரும். இன்னைக்கு அமெரிக்கா மாதிரி நம்மளாம் பண்ணணும்ப்பான்னு பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு அந்த கோவில் நடந்தது. அப்படி ஒரு ட்ரெடிஷன், அப்படி ஒரு ஆச்சாரம், அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் அட்ஹரன்ஸ் டு தி சிஸ்டம், சனாதன தர்மத்தை அப்படி புடிவாதம் பிடிச்சின்னு பண்ணிட்டு இருக்கா. நமக்கெல்லாம் பெரிய ஒரு அனுகிரகம். அந்த கும்பாபிஷேகத்தும் போது அப்படியே கும்பாபிஷேகம் பண்றா, மேல அப்படியே கருடன். அப்படியா? நான் அதான் சொன்னேன். யார் பண்ணி வச்சா கும்பாபிஷேகம்? இங்கேருந்து வந்திருந்தா. அங்கேயும் இருக்கா. மொத்தம் 25-30 வைதிகா இருந்தா, அதுல அங்கேருந்து ஒரு 15 பேர், இங்கேருந்து ஒரு 5 பேர் வந்துருந்தாங்க.
காசு கொடுத்தா ஹெலிகாப்டர்ல வந்து பூ போடும், போட்டுது அங்கே ஹெலிகாப்டர்ல வந்து பூ போட்டா. காசு கொடுத்தா அது பண்ணிடலாம், காசு கொடுத்தா கருடன் வந்து அப்படியே 3 தடவை. அப்ப நிறைய பேர் எடுத்திருக்கா, அதை வீடியோ எல்லாம் எடுத்திருக்கா, எடுத்து அதெல்லாம் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் பெரியவா புராணத்துல. அப்படியே கருடன் வந்து சுத்திட்டு அப்படியே போச்சு. 1 வருஷம் ஆறுது இப்போ கும்பாபிஷேகம் ஆகி. இந்த 1 வருஷத்தினுடைய சம்பத்சரா விஷயத்துக்கும் போகிற பாக்கியம் இருந்தது, அதுக்கு போயிட்டு வந்திருந்தேன். அது போயிருக்கும் பொழுது தான் கரெக்டாக சிவன் சாரனுடைய சிவசாகரம் இப்போ நம்ம இருக்கிற இடத்த எங்களுக்கு திருப்பி வேணும் அப்படின்னு 18 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தவர் கேட்டா. அவரே கேட்கல, அவருடைய பையன் அவருடைய பொண்ணு அப்படின்னு வரிசையா 3rd ஜெனரேஷன் வந்துருத்தோ அவ கேட்டா. அப்போ நினச்சினேன் நான், சரி சார் பெரிய திட்டம் வச்சிருக்கா. நின்னை சரணடைந்தேன் நிகழ்ச்சியில் அடுத்த வாரமும் திரு சிவராமன் அவர்களின் உரையாடல் தொடரும்.